எல்லாத்துக்குமே சொந்த வீடு கட்டணுன்னு பெரிய கனவே இருக்கும். எனக்கு அந்த கனவு இருந்துச்சு. 26 வயசில் தான் வீடே கட்ட ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் வீடை. அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்துலலாம் வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வாடகை வீட்டுக்கு மாதமான 300 தான் அப்போ. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அந்த வீடும் கடைசியில் இல்லாமல் கடைசியில் ரோட்டில் நின்னோம். ரோட்டில் நின்று கடைசியில் எங்கள் பாட்டி வீட்டில் போய் இருந்தோம். ஒரு வழியாக அங்கேருந்து தக்கி முக்கி கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு கொஞ்சம் இடத்த வாங்கி செஞ்சு இவ்வளோ தூரம் ஒரு வீடாக பண்ணிட்டேன். சந்தோஷம். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் காரணம். முக்கியமான காரணம் அவங்க தான். ஏன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் அவன் எப்போ வீடை காலி பண்ண சொல்லுவான், ஆணடி கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வீடை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ் அங்கங்கே போடக்கூடாது, நிறைய கண்டிஷன் இருக்கும். எப்போ வீடை காலி பண்ணுவோன்னு அப்படியே யோசனையாக இருக்கும். எப்போ சொல்லுவாங்க மாதமானால் காசு கொடுக்கணும், 2 ரூபா 3 ரூபா கம்பல்சரி வச்சுருக்கணும். ஆனால் செலவாயிரும். அந்த கரெக்டாக அந்த வாடகை கொடுக்கும்போது காசு செலவாயிரும். அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இல்லை ஒத்திக்கு பிடிக்கணும்னு தோணும், ஒத்திக்குன்னா பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதான் சொந்த வீடுனா நிம்மதி. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அந்நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க. அது ஒரு சொன்னால் புரியாது, அந்நேரத்தில் நடந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு ஒரு தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடித்தா எதை வேணால் செய்யலாம். ஒரு வீடு தானே அசால்ட்டை கட்டலாம். அவன் சொல்லுவான் எனக்கு இப்போ 20 லட்சம் ஆகும், 15 லட்சம், அதெல்லாம் கிடையாது. கையில் 10 லட்சம் இருக்கா, துணிஞ்சி அழகாக உள்ளே இறங்கலாம். நமக்கு சொந்த வீடு மட்டும் போதும். ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட போதும். அது போதும். நிம்மதியான லைஃப் நல்லாயிருக்கும் வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனோம். முன்னாடி இருக்கல, இதான் என்னோடய கனவு வீடு. அவ்வளோதான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.